நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாக நம்முடைய நெஞ்சில் நிழலாடி கொண்டிருந்த ஒரு செய்தியை பற்றி இப்பொழுது பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவை விட்டு விலகி தனியாக அரசியல் நடத்த ஆரம்பித்த பொழுது அன்புமணி சொன்னார், மருத்துவர் ஐயா அவர்கள் குழந்தையை போல ஆகிவிட்டார். அதை அவருடைய தொண்டரடி பொடி ஆழ்வார்களும் முகநூல் பக்கங்களிலே சமூக வலைதளங்களிலே வேகமாக விளம்பரம் செய்தார்கள். மருத்துவர் ஐயாவிற்கு சரியான நினைவில்லை, இப்பொழுது பேசுவதை மறக்கிறார், அடுத்த நிமிடம் கேட்டால் அவருக்கு தெரியவில்லை. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மருத்துவர் ஐயாவோடு இருக்கின்ற கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் அருள் அவர்களும் மருத்துவர் ஐயாவை வளைத்து திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட வைக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள். நான் என்ன கேட்கிறேன், அன்புமணி அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த வாதத்தை ஒரு வாதத்திற்காக ஒப்புக்கொண்டாலும் மருத்துவர் ஐயா குழந்தை போல் ஆகிவிட்டார் என்று ஒரு நிலை இருக்குமானால் அவருடைய மகனான அன்புமணி என்ன செய்திருக்க வேண்டும்? குழந்தை போல் ஆகிவிட்ட மருத்துவர் ஐயாவை உடனிருந்து அருகிலிருந்து கனிவோடு பார்த்திருக்க வேண்டும். அவருக்கு தேவையான உதவிகளை செய்திருக்க வேண்டும். அவருடைய 87 வயதில் அவரை மிகவும் பாசத்தோடு கனிவோடு பார்த்திருந்தால் உண்மையிலேயே ஐயா குழந்தையாகிவிட்டார், ஆகவே அன்புமணி அவர்கள் அருகிலே இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்திருப்போம். ஆனால் அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவை பார்த்து குழந்தை போல் ஆகிவிட்டார் என்று சொன்னதை அவருடைய தொண்டரடி பொடி ஆழ்வார்களும் அவரோடு இருக்கின்ற பலரும் திட்டமிட்டு அவதூறாக ஆபாசமாக மோசமாக முகநூல் பக்கங்களிலும் சமூக வலைதளங்களிலும் ஒரு கருத்துக்களை பரவிவிட்டார்களே, அப்பொழுது அதை ஏன் அன்புமணி கண்டிக்கவில்லை? அதை அன்புமணி அவர்கள் கண்டித்திருந்தால் அன்புமணி அவர்களை நாங்கள் போற்றி புகழ்ந்து தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடி இருப்போம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தராத திமுகவோடு கூட்டணி வைக்க மருத்துவர் ஐயா துடிக்கிறார், அந்த வேலையை ஜி.கே. மணி கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. நான் கேட்கிறேன், திமுக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுகவிற்கு இருக்கிறது. அன்புமணி இப்படி சொல்லிக் கொண்டிருப்பதை பல வருடங்களாக நாங்கள் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை பார்த்து வன்னியர் விரோதி என்கிறார்கள், சமூக நீதிக்கு எதிரானவர் என்கிறார்கள். சரி, ஐயா அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைக்க துடிக்கிறார் என்று சொல்கிறீர்களே, திமுக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை, ஒப்புக்கொள்கிறோம் என்ற குற்றச்சாட்டை சொல்கிறீர்களே, அன்புமணி அவர்களே அவசரமாக அதிமுகவோடு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி கண்டீர்களே, அங்கே வன்னியர் இடஒதுக்கீட்டை பற்றி பேசினீர்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடை கொடுப்போம் என்று வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா? அல்லது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்தீர்களே, அந்த கூட்டணியில் உங்களை இணைத்துக் கொண்டீர்களே, நீங்கள் கூட்டணியில் இணைவதற்கு நிபந்தனை விதித்தீர்களா? குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒரு வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமியிடம் பெற்றீர்களா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுப்பார் என்று எடப்பாடி பழனிசாமியை அருகிலே வைத்துக் கொண்டு பேட்டி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் சொன்னீர்களா? அல்லது எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே உண்டா? இல்லையே. ஆனால் என்ன சொல்கிறீர்கள்? எங்களை பார்த்து வன்னியர் துரோகிகள், இவர்கள் வன்னியர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், இவர்கள் மன்னிக்க கூடாதவர்கள், இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது, எதிர்கால வன்னியர் சமூகம் இவர்களுக்கு சாபம் கொடுக்கும் என்று சொல்கிறீர்களே. எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி பேசாத உங்களுக்கு சாபம் கொடுக்க மாட்டார்கள், எங்களுக்கு மட்டும் வன்னியர்கள் சாபம் கொடுப்பார்களா? எப்படிப்பட்ட மோசமான சித்தாந்தத்தை பரப்பி கொண்டு இருக்கிறீர்கள். சரி, அது போகட்டும். 100 நாள் நடைப்பயணத்தை அன்புமணி துவக்கினார். தமிழர்களின் உரிமையை மீட்கிறோம் என்று சொன்னார். வன்னியர்களுடைய சமூக நீதியை மீட்பதும் ஒரு தமிழர் உரிமை மீட்புதானே. அதை பற்றி பேசினார்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பேசினார்கள். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது ஒரு உறுதிமொழி வாங்கினார்களா? அல்லது மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியிடம் கூட்டணி வைத்திருக்கிறாரே, அவர்களோடு அந்த உறுதிமொழியை வாங்கினாரா? இல்லையே. எங்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் திமுகவோடு கூட்டணி வைத்து வன்னியர்களுக்கு துரோகம் செய்ய போகிறீர்களா என்று கேட்கிறீர்களே. அதே கேள்வியை கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்கிறீர்களே. இப்பொழுது நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்து தியாகம் செய்ய போகிறீர்களா?
இந்த கேள்வியை நாங்களும் கேட்க வேண்டி இருக்கிறது. அன்புமணி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் எங்களை பார்த்து மிகவும் மோசமாக கேள்வி கேட்கிறார்களே, எங்களை பற்றி, எங்கள் வீட்டில் இருப்பவர்களை பற்றி அவதூறாக ஆபாசமாக பதிவிடுகிறார்களே. ஏன் பாட்டாளி சமூக ஊடக பேரவை தலைவர் சோழன்குமார் வாண்டையார் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் எவ்வளவு கேவலமாக சமூக வலைதளங்களிலே பதிவிட்டார்கள். மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பவர்கள் என்றைக்காவது அடுத்தவர்கள் குடும்பத்து பெண்களை இப்படி பேசி இருக்கிறார்களா? பேசி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? ஆனால் இப்படியெல்லாம் பதிவிடுகிறார்களே, அதை பற்றி ஏன் அன்புமணி அவர்கள் இதுவரை கண்டிக்கவில்லை? மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருப்பவர்களை வீடு புகுந்து மிரட்டுகிறார்களே, தாக்க முற்படுகிறார்களே, அவற்றையெல்லாம் ஏன் கண்டிக்கவில்லை? கண்டித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதுதானே அரசியல் நாகரீகம். அந்த அரசியல் நாகரீகத்தை தானே மருத்துவர் ஐயா அவர்கள் கற்றுத்தந்தார். இன்றைக்கு அந்த நாகரீகம் எங்கே போனது? அன்புமணி அவருடைய டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இன்றைக்கு என்ன ஆனது என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. சரி, அன்புமணி அவர்கள் 100 நாள் பயண திட்டத்தை துவக்குகின்ற பொழுது சொன்னாரே, அன்புமணி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவார், அன்புமணி அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே அமைச்சர் பதவி இருக்கும், அன்புமணி அவர்களை சார்ந்தவர்களுக்கு இருக்கும், அப்படிப்பட்ட கூட்டணியை தான் அமைப்போம் என்று சொன்னார்களே. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே பங்கு என்று எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டாரா? அப்படிப்பட்ட ஒரு குறைந்த செயல் திட்டத்திலே கையெழுத்து போட்டிருக்கிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்களா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. அன்புமணி அவர்கள் அவசரமாக எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி கண்ட பொழுது அன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அண்ணா திமுகவின் தனி பெரும்பான்மை ஆட்சிதான் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு நடக்கும், எந்த கட்சிக்கும் கூட்டணி ஆட்சியிலே பங்கு கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை வைத்துக் கொண்டே திட்டவட்டமாக அறிவித்தாரே. அப்பொழுதாவது எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அன்புமணி அவர்கள் மறுப்பு தெரிவித்தாரா? சரி, அங்குதான் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அன்புமணி அவர்கள் நடத்துகின்ற கூட்டங்களாவது அண்ணா திமுக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அந்த ஆட்சியில் அன்புமணி அவருடைய அணி பங்கு பெறும் என்று பேசி இருக்கிறாரா? இல்லையே. இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார்கள். அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்து விட்டார்கள். வைத்துவிட்டு எங்களை பார்த்து வன்னியர் துரோகிகள் என்கிறார்கள், எங்களை பார்த்து திமுகவின் கை கூலிகள் என்கிறார்கள், எங்களை பார்த்து திமுகவின் எடுபிடிகள் என்கிறார்கள், எங்களை பார்த்து திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறோம் என்று சொல்கிறார்கள். இன்று வரை மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியும் அறிவிக்கவில்லை. கூட்டணி யாரோடு அறிவித்தாலும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி அமைப்பார் என்பது கடந்த கால தேர்தல் கூட்டணி வரலாறு என்பதை மறந்துவிட்டு மருத்துவர் ஐயாவின் மீது, அவருக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மீது திட்டமிட்டு அவதூறை பரப்பாதீர்கள். அந்த அவதூறுகள் உங்களை நோக்கிய மீண்டும் திரும்பும் என கூறிக்கொண்டு அன்புமணி அவர்கள் மனச்சாட்சியோடு சிந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.